பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு தேவையில்லாம கஷ்டப்படாத. பாட்டி கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பாத்துக்குவாங்க. ம் சரி. அப்படி சொல் பேச்சு கேட்டு இப்போவாது ஒழுங்கா இரு. மாப்பிள்ள எம்கே தேங்க்ஸ்டா. உடனே பல்ல காட்டாத, உனக்காக ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்காக. சரி எப்போ கிளம்ப போற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். எம்கே சொல்லு நிலா. நீங்க இங்கேயே இருங்க, உங்க அண்ணன் மட்டும் தானே இங்க இருக்காரு, வேற யாரும் இல்ல பாத்தீங்களா? அதனால நீங்க இங்கேயே இருங்க, நாங்க ஒரு கேப் புக் பண்ணி போய்க்கிறோம். ஏன், நான் கொண்டு வந்து விடுறேன். இல்ல எப்படியோ இது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் தான். இப்போ ஒரு ஆள் மட்டும் தனியா போனா நீங்க பயப்படலாம், நாங்க 3 பேர் சேர்ந்து தானே போறோம். ஸோ கேப் புக் பண்ணி போய்க்கிறீங்களா? அதுதான் உங்களுக்கும் கஷ்டம் இல்ல. நீங்க இங்கேயே இருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் உங்களுக்கு கால் பண்றோம். அப்படியா, சரி ஓகே. சரி. அப்படின்னா நானே கேப் புக் பண்ணி தரேன். சரி ஓகே, கிளம்பும் போது சொல்லுங்க, புக் பண்ணிடலாம். சார் அப்போ டெஸ்ட் எல்லாம் எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். கேஎஸ் சார், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஷியோர். வேந்தா டென்ஷன் ஆகாமல் இரு என்ன, நான் வெளியே தான் இருக்கேன். சரிப்பா. ஓகே சார், நாங்கள் வெளியே இருக்கோம். ஓகே. இருங்க, நான் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகே. நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா மட்டும்தான் ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். சரி, நான் டென்ஷன்லாம் ஆகல, இப்போ நார்மலா தான் இருக்கேன். நீங்க பேசி பேசி டென்ஷன் ஏத்தி விட்டுறாதீங்க. இல்ல சொன்னேன். சரி ஓகே. அப்புறம் எம்கே சொன்ன மாதிரி நீங்க அவன் வீட்டுக்கு போயிடுங்க. மாப்பிள்ள சொல்றதும் கரெக்ட் தான். பாப்பா ரொம்ப நேரம் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டாம். அவளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா தூங்க வச்சிருங்க என்ன. சரி கண்டிப்பா. காலையில சீக்கிரம் வந்துருங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் இங்க இருப்பேன். சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சார் டெஸ்ட்டுக்கு நான் ரெடி சார். ஓகே, நான் நர்ஸை வர சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுமா தங்கச்சி. அண்ணே விடுங்க அண்ணே, அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. எத்தனை நாளைக்கு தான் அவனு தனியாவே இருப்பான்? சரிம்மா, அதுக்கு என்கிட்ட சொன்னா நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்ல, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப பாரு, ஒண்ணும் இல்லாத பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கான். சரி இருக்கட்டும், இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லம்மா, நமக்கு அந்தஸ்து தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதானே சரியா இருக்கும். அது சரிதானே, முதல் கல்யாணம்னா நீங்க சொல்ற மாதிரி அப்படி பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம பிள்ளைகிட்டையும் ஒரு குறைன்னு ஒண்ணு இருக்கும்போது. என்னம்மா, அவன் ஒரு பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிறான். சேச்சே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணே, அதெல்லாம் முறை இல்ல. சரிம்மா இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இல்ல பேச்சுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் முறை இல்லல்ல. இப்ப பாருமா, எப்படிப்பட்ட ஒரு வீட்ல இருந்து ஒரு பொண்ணு எடுத்திருக்கான்னு பாருமா. அண்ணே நீங்க தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இறங்கி வரணும். இப்போ நம்ம புகழுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம கையில ஒரு பிள்ளைய வேற வச்சிருக்கான். இந்த நிலைமையில இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கிறது நம்ம பண்ண புண்ணியம்னு நினைச்சுக்கோங்கண்ணே. நீ அம்மா இப்படி சொல்ற? ஆமா அண்ணே, நம்ம பக்கம் குறை இருக்கும்போது நம்ம எதனால அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். அப்படிங்கறியா? ஆனா எனக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுறா பாரு. இல்லண்ணே, அந்த பிள்ளை பேசுனதுல எதுவும் தப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு. நம்ம இந்த விஷயத்துல முன்னாடியே ஸ்டெப் எடுத்திருந்திருக்கணும். நம்மளே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து புகழுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா அவன் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்றுக்க மாட்டான்ல. அப்ப தப்பு நம்ம மேலேயும் இருக்கு. இவ இருக்கையிலேயே ரொம்ப நியாயமா பேசுவா. சரின்னு போவோம். இப்போதைக்கு இவ சொல்றது கேட்டுதான் ஆகணும். நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. என்னண்ணே, நான் சொல்றது சரிதானே? ஆமா தங்கச்சி, எனக்கு கொஞ்சம் கோபமாவும் வருத்தமாவும் தான் இருக்கு. ஆனா நீ எடுத்து சொல்லும் போது அது சரின்னு தான் எனக்கும் படுது. எனக்கு தெரியும்ண்ணே, நான் சொன்ன நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனாமா? இப்ப இதுல இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு, கவனிச்சீங்களா? என்னதுமா? எப்படியும் என் பிள்ளைக்கும் வினிதாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கல்யாணத்தை எடுத்து முன்னாடி நின்று நடத்துறது யாரு? தாய்மாமன்மார்களை தான் யாராவது தம்பதியர்களா இருக்கிறவங்கள தேடணும். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. நம்ம புகழே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட இருக்கான். இப்ப அவனே முன்னாடி நின்று நடத்திடுவான்ல. அது சரிதாம்மா, ஆனா கல்யாணம் நடக்குமா? ஏன் நடக்காது? எங்கம்மா, அதான் பெரிய மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்கல. அதெல்லாம் சின்னவன் அவங்க அண்ணனை சம்மதிக்க வச்சிருவான். நீ தானம்மா சொன்ன உன் மூத்த பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணாம தம்பிக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதா? அவர் வேற எங்க எஸ்டேட்ல ஒரு பொண்ணு காதலிக்கிறதா சொன்னேல. ஆமாண்ணே, அதை நினைச்சாதான் எனக்கும் கவலையா இருக்கு. அம்மாடி, நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? என்னண்ணே? ரூபா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருச்சு. சரி அதை விடு. உன் மூத்த பிள்ளைக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிரு. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, எப்படியும் உன் மூத்த பிள்ளை ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டாரு. அட்லீஸ்ட் வினிதாவுக்காவது அவ ஆசைப்பட்ட எம்கேவோட கல்யாணம் நடக்கட்டுமே. அதுக்குதாம்மா அவர் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கிறேன். என்னண்ணே நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அப்பவும் இதைத்தான் சொன்னேன், இப்பவும் அதைத்தாம்மா சொல்றேன். உன் பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. உன் பிள்ளை பிடிவாதம் எனக்கும் தெரிஞ்சது தானே. அதையெல்லாம் நீ நினைச்சாலும் மாத்த முடியாது, நான் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆட்சேபனை மட்டும் இருக்கு. என்னண்ணே? எம்கேவுக்கும் வினிதாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உன் மூத்த பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வை.
ஏன்னா எனக்குன்னு ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் இருக்கு. இப்ப உன் மூத்த பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் நடந்துருச்சுன்னு வை, அடுத்து எம்கேவுக்கும் வினிதாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது சம்மந்திங்கிற முறையில அவங்களும் சபையில வந்து நிப்பாங்க. அது எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். அதுவே எம்கேவுக்கும் வினிதாவுக்கும் முதல்ல கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பாடு இவங்க பாடுன்னு நான் பேசாம இருந்துருவேன். ம் இப்ப உன் பிள்ளைங்க 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க தானே, ஆமாண்ணே. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பின்னாடி பிறந்தவங்க. அப்படி பார்த்தா கணக்குக்கு 2வது பிறந்த பிள்ளை தான் மூத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படியும் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எம்கே தானே மூத்த பிள்ளையா இருக்க முடியும். இல்லாட்டினாலுமே ரெட்ட பிள்ளைங்கள யாருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ம் அதனாலமா பெரிய மாப்பிள்ளைகிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நீ சம்மதம் வாங்கிரு. சரிங்கண்ணே, நான் பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் உன் தோட்டத்துல வேலை பார்க்குற பொண்ணை நீ மருமகளாக்குனாலும் சரி, இல்ல உன் வீட்லயே வேலை பார்க்குற பொண்ணை மருமகளாக்குனாலும் சரி, அது உன் இஷ்டம், உன் பிள்ளை இஷ்டம். என் கடமை முடிஞ்சதுன்னு சொல்லி நான் ரூபா கூட போய் செட்டில் ஆயிருவேன். என்னம்மா சொல்றேன்? நான் பேசி பார்க்குறேண்ணே. சரிம்மா, பேசிட்டு சொல்லு. ம் எம்கே, சொல்லு நீலா. கார் வந்துருச்சு, நாங்கள் கிளம்பட்டுமா? சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன போனதும் கால் பண்ணு. ம் சரி. அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. ம் சரி. சரி, கிளம்புங்க, இருட்டிடுச்சு. ம் சரி, வரோம். ம் சார் நாங்கள் வரோம் சார். ஓகே. பார்த்துக்கோ. ம் வெச்சக்கண்ணு வாங்காம என்னையவே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் வேற தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டேன். இப்படியே இன்னும் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? அவரா எதுவும் பேச மாட்டாரா? ப்ரோ, நான் புகழோட அப்பா ரூம்ல இருக்கேன். இவரும் தூங்குறாரா? கிழிஞ்சது. இப்போ என்ன பண்றது? பேசாம எழுப்பி இவரை உட்கார வச்சு பேசிட்டு இருப்போமா? சச்சா, வேண்டாம். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா வழியில் அப்புறமா தூக்கம் வருமோ என்னமோ. இப்போவே நல்லா தூங்கிக்கட்டும். மறுபடியும் அண்ணன்கிட்ட தான் போய் நிற்கணுமா? போய் நிற்போம். ஏதாவது பேசுறாரான்னு பார்ப்போம். என்ன அங்கே போய் இருக்க போறேன்னு போனேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு ப்ரோ, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்துட்டேன். சரி, ஓகே. ப்ரோ சொல்லுப்பா. இல்லை, நீ சென்னைக்கு வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லலை? அதான் சொன்னேன்லடா தம்பி, நான் ஏன் வேலையாக வந்திருந்தா உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பேன். அப்படின்னா ப்ரோ, உனக்கு என்னை விட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா? நான் எப்பப்பா அப்படி சொன்னேன்? இல்லை ப்ரோ, நீ நடந்துக்கிட்டது அப்படித்தானே இருக்கு. அதான் நான் கோவப்பட்டுட்டேன். பாரு, அடுத்தவங்களோட பர்சனல் விஷயமா பேசுறதுக்கு நான் வந்திருக்கிறப்போ உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? சொன்னா என்ன ஏது எதுக்குன்னு கேட்பேன். கேட்டா சொல்லலாம்ல ப்ரோ. சொல்லி இருந்திருப்பேன்டா. நீ என் தம்பியா மட்டும் இருந்தேன்னா கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பேன். வேற எப்படி ப்ரோ இருக்கேன் நானு? அதை நீ என்கிட்ட கேட்கறத விட உங்ககிட்டயே நீ கேட்டுக்கோ. ஏன் ப்ரோ, நான் என்ன சின்ன பையனா? இல்லையே, நம்ம 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான். நீ ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்க, நான் எனக்கு பிடிச்ச பிஸ்னஸை நான் ஓனா கிரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதான் ப்ரோ சொல்றேன். நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. என்கிட்ட எதுனாலும் நீ சொல்லலாம். முத்து, நீ என் தம்பிங்கிறதுனாலயோ இல்லை சின்னவங்கிறதுனாலயோ நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைக்கல. அப்புறம் அதான் சொன்னனே, நீ என் தம்பியா மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பேன். வேற எப்படி ப்ரோ நான் இருக்கேன்? சரி, நான் ஓப்பனாவே சொல்றேன். நீ வினிதா கூட பழகுறதோ இல்லை வினிதா குடும்பத்தோட சகவாசம் வச்சிருக்கிறதோ எனக்கு பிடிக்கல. இதை நீ ஊட்டிக்கு வந்திருக்கும் போதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. ஏன் ப்ரோ, நான் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? இதை நான் இதுக்கு முன்னாடி சென்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருந்தப்பவே சொன்னேன். என்ன சொன்ன? நீ பண்றது முதல்ல லவ் தானான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உன் காதலுக்கு வினிதா தகுதியானவங்க தானாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ப்ரோ, நம்ம கருப்பு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு பார்த்தா நமக்கு பார்க்கறது எல்லாமே கருப்பாக தான் ப்ரோ தெரியும். ஸோ மச்சான் விஷயத்துல உனக்கு அவங்கள பிடிக்கல. மச்சான் சொன்னதை கேட்டுதான் நீ அவங்க மேல வெறுப்ப காட்டுற. அதனாலதான் உனக்கு வினிதாவும் தப்பானவளா தெரியுறா. ஆக்சுவலா அவ கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி தான், கொஞ்சம் திமிர் பிடிச்சவ தான். ஆனா அவளுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் திமிர் அவசியம் தான். ஃபேமிலி விஷயத்துல, மச்சான் விஷயத்துல, பாப்பா விஷயத்துல அவ கொஞ்சம் கேர் எடுத்துக்கல தான். பட் நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. உனக்கு பிடிச்ச மாதிரி அவன் நடந்துக்குவா ப்ரோ. இதையே தான் நீ ஊட்டி வந்திருக்கும் போது சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் ஏன் ப்ரோ அவளை வேண்டாங்கிற? இது ஒன்றும் வீட்டில் பார்த்து நிச்சயம் பண்ண பொண்ணு இல்லை, நான் லவ் பண்ற பொண்ணு ப்ரோ. அதை எப்படி நான் விட முடியும்? சரி, நீ சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்ப. இப்போ என்ன பண்ணணுங்கிற? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு ப்ரோ. எனக்கும் வினிக்கும் நடக்க இருக்கிற மேரேஜுக்கு நீ ஓகே சொல்லு. சரி, இதை பத்தி அப்புறமா பேசலாம். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. நம்ம இப்பவே பேசி முடிச்சிடலாம். இதை விட்டா நம்ம 2 பேரும் தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ ஊரை பார்த்து கிளம்பிடுவ. எனக்கும் வேலை நிறைய இருக்கு. அதனால இப்பவே பேசிடலாம். நீ சொல்லு ப்ரோ.
தம்பி நீ வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவ. ஏன் ப்ரோ அப்படி சொல்ற? ஏன்னா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வினிதாவை பத்தி எனக்கு தெரியல, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னே வச்சுக்கிட்டாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியும் இல்லடா. உனக்கு அந்த பொண்ணு செட் ஆக மாட்டாங்க. எனக்காக அவ நிறைய விஷயம் விட்டு கொடுத்துருக்கா ப்ரோ. நிறைய விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா தெரியுமா? உனக்கு ரூபாவை பிடிக்கலங்கிறதுனால நீ வினியையும் அப்படியே பாக்குற. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சே, வெண்ணிலா, அந்த பொண்ணு இன்னும் எதுக்கு நீ அவுட் ஹவுஸ்லயே வச்சிருக்க? ஏன் ப்ரோ? இல்லப்பா, அவங்களுக்கு நீ எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்ட. இனிமேல் அவங்கள தனியா ஒரு வீடு பார்த்து இருக்க சொல்ல வேண்டியதானே? ஏன் ப்ரோ? இப்போ அவ என்னோட அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மாவும் இதே தான் சொல்றாங்க, நீயும் அப்படியே சொல்ற. அம்மாவும் சொன்னாங்களா? ஆமா, அம்மா சொன்னதுக்கான காரணம் வேற, நான் சொல்றதுக்கான காரணம் வேற. என்ன காரணம்? ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த தான் சொல்றீங்க. அதான், ஒரு விஷயத்த நீ பாக்குற விதம் வேற, நான் பாக்குற விதம் வேற. என்ன ப்ரோ? நீ புத்தி பூர்வமா பாக்குற, நான் இதே பூர்வமா பாக்குறேன். எனக்கு புரியல ப்ரோ. சரி அப்படின்னு அவங்கள வேற வீடு பார்த்து போக சொல்லு. எதுக்கு ப்ரோ? அவ அங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தம்பி, அண்ணே உன் விஷயத்துல எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். எது? ஆதரவு இல்லாம இருக்கிற என் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு போன்னு சொல்றது எனக்கு நல்லதா? அதான், நான் இப்படி சொன்னா நீ அப்படிதான் பாப்ப. சரி விடு, எதுவானாலும் நீ பாத்துக்கோ. உன் வீடு உன் இஷ்டம். ப்ரோ, மேரேஜ் விஷயம் இப்ப நான் என்ன சொல்லணுங்கிற? மேரேஜுக்கு ஓகே சொல்லு ப்ரோ. இந்த வாரம் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நான் வினிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். சரி அப்போ அண்ணனா எனக்கு எதுவும் கல்யாணம் பண்ண வேண்டாம். ப்ரோ நீ தானே ப்ரோ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. சரி நம்ம ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தானே ப்ரோ. நீ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண என்ன, நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண என்ன? சரிப்பா, அதுக்கு மேல உன் விருப்பம். என்னது? உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. ஆனா வினி கூட நீ பண்ற மேரேஜ்ல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அதை மட்டும் நான் கிளியரா சொல்லிக்கிறேன். ப்ரோ இப்படி சொன்னா எப்படி ப்ரோ? என்னையவே நம்பி இருக்கிற பொண்ணு, அவளை நான் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. சரி உன் இஷ்டம்னு தானே சொல்றேன். அப்படி சொல்லாத, உனக்கும் ஓகேன்னு சொல்லு. எனக்கு ஓகே இல்லை. இப்படி சொன்னா நான் எப்படி ப்ரோ ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்குவேன்? சரி அப்போ எனக்காக ஒன்னே ஒன்று பண்ணு. நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றேன். சொல்லு ப்ரோ, என்ன பண்ணணும்? முதல்ல உன் ஃப்ரெண்டு வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பு. வேலையும் வேற ஆஃபீஸில் பார்த்துக்க சொல்லு. இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிட்டு தாராளமா நீ ஹாப்பியா வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் ஓகே சொல்றேன். என்ன ப்ரோ சொல்ற? அதான் ஓகே சொல்றேன் இல்லடா. அதுக்கு என் ஃப்ரெண்டு வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பணுமா? என் ஆஃபீஸை விட்டு அனுப்பணுமா? ஆமா, அதை பண்ணிட்டு நீ இதை பண்ணு. நோ ப்ரோ, நோ. சரி அப்படின்னா அதுக்கு மேல உன் இஷ்டம். ஆனா நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. தம்பி, சில விஷயங்களை நான் ஓப்பனா சொன்னா உன்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு என் மேல தேவையில்லாத கோவம் தான் வரும். அதனாலதான் என்னால எதுவும் உடச்சு பேச முடியல. எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்துலயும் தான். உங்ககிட்டயும் சரி, அம்மா கிட்டையும் சரி. அதனாலதான் சில விஷயங்கள்ல நான் விலகியே இருக்கேன். நான் ஏதாவது சொன்னா நீங்க புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க, ஏத்துக்கவும் மாட்டீங்க. ஏன் ப்ரோ புரிஞ்சுக்க மாட்டேன்? நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயித்துல தான் பிறந்தோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ வளர்ந்த விதமும் இடமும் வேற, நான் வளர்ந்த விதமும் இடமும் வேற. அம்மா பண்ற சில விஷயங்களை உன்னால ஏத்துக்க முடியுது, ஆனா என்னால ஏத்துக்க முடியல. அதனாலயே நான் உங்ககிட்டயும் சரி, அம்மா கிட்டையும் சரி சில விஷயங்களை ஓப்பனா பேசுறது இல்ல. சரி இப்ப நீ என்னதான் ப்ரோ சொல்ல வர? ஒன்னே ஒண்ணுதான், நான் தெளிவா இருக்கேன். வினிதா கூட நீ பண்ற கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அதையும் மீறி நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா உன் விருப்பம். ஆனா உன் கூட பிறந்தவன், ஒரே வயித்துல உன் கூட இருந்தவங்கிற முறையில சொல்றேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ லைஃப்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. இதுக்கு மேல உன் விருப்பம். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். என்ன நீ ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. உனக்கு ஒண்ணுன்னா நான் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. அதை நீ விரும்பவும் மாட்டேன். அதனால நான் கொஞ்சம் ஒதுங்கியே நின்னுக்கிறேன். உன் இஷ்டம் போல பண்ணு. ஏதே பிள்ளை தூங்கிட்டல்ல, நீங்களும் ரெண்டு பேரும் காலகாலத்தில் தூங்க வேண்டியதானே? காலையில் வெள்ளனை எந்திக்கணும் பார்த்தீங்களா? தூங்கணும் பாட்டி. பாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். நீங்கள் போய் தூங்குங்க. உங்கள் அப்பா இன்னும் வரல. அவர் வருவார், வரும்போது வரட்டும். நான் கதவை திறந்து விட்டுக்கிறேன், நீங்கள் போய் படுங்க. சரித்தே. காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? அக்கா ஒரு 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோமா? ஆமாம் கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 4 மணிக்கு எந்திச்சு குளிச்சு ரெடியானா சரியாக இருக்குமாக்கா? அலாரம் வச்சிருவோமா? ஃபோனில் வச்சிடலாம். பாட்டி ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிடலாமா? எந்திரிச்சிடலாம் தே. சரி அப்போ நீங்கள் போய் தூங்குங்க. சரி நீங்களும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காம லைட் அமர்த்திட்டு தூங்குங்க என்ன? ஏத்தே நீ தூங்கு என்னத்தே? சரிங்க பாட்டி. அக்கா நீங்கள் என்னக்கா படக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. திடீர்னு பண்ணிக்கிட வேண்டியதாக போச்சு நீலா. 1 வருஷமா லவ் பண்ணீங்களா அப்படின்னு எம்கே கிட்ட சொன்னீங்களா? காரில் வரும்போது புலம்பி தள்ளிட்டான். ஆமாம் 1 வருஷமா லவ் பண்ணோம். இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தது, பண்ணிக்கிட்டோம். ஏன்க்கா எனக்கு சின்ன பிள்ளையிலே காது குத்தியாச்சு. ஏன் நிலா?
நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கீங்க எனக்கு காதல் கல்யாணங்கிற விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. அப்புறம் எப்படி ஒரு வருஷமா லவ் பண்ணுவீங்க அந்த அண்ணனை? அப்படியெல்லாம் இல்லையே. நீங்க தானக்கா என்கிட்ட சொன்னீங்க அப்படியெல்லாம் எனக்கு இந்த காதல் கல்யாணங்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா வினிதாவுக்கு முன்னாடி நான்ல எம்கேவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீலா. இல்ல இதுதான் நீங்க போய் சொல்றீங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நீங்க என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி அப்படியே வச்சுக்கோ. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களாக்கா? அப்பாவுக்கும் இவருக்கும் நாளைக்கு காலையில் ஆப்ரேஷனில் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமேனு. இப்போ இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது தானக்கா. இதயத்தையே மாற்றி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்கக்கா. நல்லபடியாக நடந்துடும். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்கக்கா. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எனக்கு நல்ல மனசா? அப்படியாக்கும்? ஆமாம், பார்த்தீங்களா இந்த குட்டி பிள்ளையை நீங்கள் உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கிட்டீங்கல்ல. அப்புறம் இந்த பாப்பாவோட அப்பாவையும் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி பெரிய மனசெல்லாம் யாருக்குக்கா வரும்? என்ன காரணம்னு தெரியல. காரணம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்லக்கா. சரி சரி விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயம்தான்க்கா. சரிம்மா, பெரிய விஷயமாவே இருந்துட்டு போகட்டும். சரி, நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தேனே, அது என்னாச்சு? அட போங்கக்கா, எம்கே விஷயத்தை பற்றி தானே சொல்கிறீங்க? நீங்கள் தான்க்கா வினிதா மேடம் நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் எம்கே அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறான். அவங்க மேலே அவன் ரொம்ப பாசமாக இருக்காங்க்கா. பாசமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கானீலா? அப்படியெல்லாம் இல்லைக்கா. அவங்கள பற்றி அவன் ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறான். அவங்க அவனுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்காங்களாம். ரொம்ப அவங்கள நல்லபடியாக தான் சொல்கிறான். பிஸ்னஸில் சப்போர்ட்டாக இருக்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் நீலா. ஏன் எனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கான், நான் பண்ணுறேன்ல. அதே மாதிரி இன்னொரு ஆளை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சு அவங்களும் பண்ணிட்டு போக போகிறாங்க. இது வாழ்க்கைக்கு உதவாத நீலா. இல்லைக்கா, எனக்கு என்னமோ அப்படி தெரியலை. எனக்கு எம்கே சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்கிறதுக்கும் மனசு வரலை. அவன் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கிடைக்கணும், அவ்வளோதான் என்னோட ஆசை. இப்படியெல்லாம் இருக்காத. உனக்கு எம்கேவை பிடிச்சிருக்கு தானே? எனக்கு மட்டும் பிடிச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைக்கா. மேலும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் எம்கேவை வச்சு பார்க்கவும் இல்லை. எம்கே இருக்கிற ரேஞ்ச் வேற, என்னோட நிலைமை வேறக்கா. நான்லாம் எம்கேவை ஆசைப்படுறதுங்கிறது கனவுல கூட நடக்காது. அதுக்கு நான் ஆசைப்படவும் மாட்டேன். இப்படியெல்லாம் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இல்லைக்கா, இதுதான் நிஜம். இங்கே பாரு, வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எம்கே கண்டிப்பாக கஷ்டப்படுவான். அப்படி ஒரு கஷ்டத்தை அவனுக்கு நீ கொடுக்க போறியா? இதில் நான் என்னக்கா பண்ண முடியும்? என்னமோ நான் தான் வினிதா மேடம் அவனை லவ் பண்ண சொன்ன மாதிரியும் நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிற மாதிரியும் பேசுகிறீங்க. சேச்சா, நான் அப்படி சொல்ல வரல. பாருங்கக்கா, இத்தனை வருஷமா எம்கே கூட இருந்திருக்கீங்க. உங்களாலே முடியாத ஒரு விஷயம் என்னால் எப்படிக்கா முடியும்? அங்கே தான் நீயும் நானும் வித்தியாசப்படுறோம் நீலா. என்ன வித்தியாசமோ போங்கக்கா, எனக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. கிடையாது பிள்ளை, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனுக்கு தான் புரியலைன்னா உனக்குமா புரியல? என்ன புரியல? அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் உன்கிட்ட தானே வந்து நிற்கிறான். அதனால மட்டும் பாரு, நம்ம யாருக்கிட்ட அன்பு வச்சிருக்கோமோ, யாருக்கிட்ட நமக்கு உரிமை அதிகமாக இருக்கோ அவங்க கிட்ட தான் நம்ம ஒரு பிரச்சனைன்னா ஓடி போய் நிற்போம். வெளியே விளையாட போன சின்ன பிள்ளை அடிபட்டா அவங்க அம்மாவை தான் தேடி ஓடி வரும். அதே மாதிரி தான் எம்கே அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் உன்னையே தான் தேடி ஓடி வரான். சரி, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் விடு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு உன்னைய கூட்டிகிட்டு வந்தான்? அது இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாகவும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டு வந்தான். ஏன், வினிதா வீட்டில் தானே இருக்கா, அவளை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? அது என்னமோ அதெல்லாம் நான் கேட்டுக்கலக்கா. எம்கே வந்து கேட்டதும் மறுபேச்சு பேசாமல் கிளம்பி வந்துட்டேன் பாட்டியை கூட்டிகிட்டு. அங்கே வந்து அவங்க அண்ணன் இருக்காரு. எனக்கு அவங்க அண்ணனை பார்த்த உடனே பயமாக போயிடுச்சு. எதுக்கு அவரை பார்த்து எதுக்கு பயப்படுற? என்னமோக்கா, அவரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்குது. சேச்சா, அவர் எதுக்கு அப்படி முறைக்க போகிறாரு? எனக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சது. நான் போயிட்டு வரேன்னு சொன்னேனா, ஓகே அப்படின்னு தான் சொன்னார். கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை. நீ அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசி பழகிருக்கியா உங்ககிட்ட சிரிக்கிறதுக்கு? இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சிரிக்கலாம்ல. ஆமாம், இருக்கிறது ஹாஸ்பிட்டலு, அங்கே எப்படி தேவையில்லாமல் சிரிக்க முடியும்? அதுவும் ஒரு பொண்ணை பார்த்து. அப்படியும் இருக்குமோ? என்கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசினாரு. எங்களுக்கும் கூட தான் அதிகமாக பழக்கம் இல்லை, ஆனால் என்கிட்ட எல்லாம் நல்லா கலகலன்னு தான் பேசுவார். நீ வேந்தன் சாரும் அவரும் பேசுகிறத ஒரு நாளைக்கு கேட்டு பாரு, அப்போ தெரியும் அவர் எவ்வளோ ஜாலி டைப்புன்னு. வேந்தன் சாரா? அது யாரு? அதான் இதயா குட்டியோட அப்பா. அது தெரியுது. உங்களுக்கு யாரு? எனக்கு ஹஸ்பண்ட். ஒரு வருஷமா லவ் பண்றவங்க பேசுற பேச்சா இது? அத்தடி, சரி தூக்கம் வருது, தூங்குவோமா? தூங்குவோம். அப்படின்னா என்னமோ மறைக்கிறீங்கிறது சரியா தானே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி தூங்குவோம். பாப்பா குட்டி, டே கண்ணே. யாத்தே? என்ன பாட்டி, பாப்பாவை எழுப்பிக்கிட்டு இருக்கியோ? ஆமாம் பாட்டி, நேரமாச்சு, இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறா.
சின்ன பிள்ளை தானம்மா, இவ்வளவு வெள்ளனை எந்திக்கணும்னு என்ன இருக்கு? அப்படி எந்திரிச்சு பழக்கமும் இருக்காது. நல்லா அசந்து தூங்குறா பத்தியா? ஆமா பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, அதான் எழுப்புறேன். சரிம்மா, அப்போ ஒன்று பண்ணுங்க, நீயும் நிலாவும் வேணா போங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை பாட்டி, உங்களுக்கு சிரமமா இருக்கும், அப்புறம் முழிச்சு அழுவாள்ல. இந்த பிள்ளை அப்படியெல்லாம் அழுகாதுமா, யாருக்கிட்ட என்னாலும் இருந்துக்கிடுவா. எந்திரிச்சதும் முகத்தை கழுவி விட்டு பாத்ரூம் எல்லாம் கூட்டிட்டு போய் பாலை காய்ச்சி கொடுக்குறேன். அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோனும் பண்ணுறேன், யாராவது ஒரு ஆள் அங்கேருந்து கிளம்பி வந்து பிள்ளைய கூட்டிட்டு போங்க. அப்படி சொல்கிறீங்களோ? ஆமாம்மா, மணி 4:45 ஆகுது. இந்நேரத்தில் பிள்ளைய எழுப்பி பாவம் அது அரை தூக்கத்தில் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், தூங்கட்டும்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க. இப்போ நீ தானே அங்கே ஆஸ்பத்திரியில் முக்கியமாக இருக்கணும், பாப்பா இருந்து என்ன செய்ய போகிறா? ஆமாம் பாட்டி. அக்கா, நான் ரெடி ஆகிட்டேன்க்கா. நீலா, பாப்பா இன்னும் எந்திரிக்கல. எழுப்பி பார்த்தேன், நல்லா அசந்து தூங்குறா. அக்கா, அப்படின்னா பாப்பாவை பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போவோமா? பாட்டியும் அதான் சொல்கிறாங்க, அழுவாளா என்னமோ. அதெல்லாம் அழமாட்டாக்கா, பாப்பா ரொம்ப சமத்து பாப்பா தான். புதுசாக யாரையாவது பார்த்தா தான் அழுவா, எங்களை தான் ஏற்கனவே தெரியுமே. அப்படி சொல்கிறையோ? அவங்க அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியல. சொல்லிக்கலாம்க்கா, பாப்பா அசந்து தூங்குறா, எழுப்பிட்டு கூட்டிகிட்டு வரலன்னு புரிஞ்சுக்கிடுவாரு. அப்படின்னா நம்மளா போகலாங்கிறியா? ஆமாக்கா, போகலாம் வாங்க. ஏத்தைய 2 பேரும் போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போங்க. சரிங்க பாட்டி. அக்கா, நேரமாச்சுக்கா, நம்ம கிளம்பலாம். சரி பாட்டி, பாப்பா எந்திரிச்சதும் ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறேம்மா. பூஸ்ட்னா நல்லா குடிச்சா, அவளுக்கு அதுனா கொஞ்சம் கலக்கி கொடுங்க என்ன பாட்டி? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். இட்லி ஊற்றி வச்சு பாப்பாவுக்கு இட்லி ஊட்டி விட்டுறேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் யாராவது ஒரு ஆளை அனுப்பி விடுங்க, இல்லை நீங்களேனாலும் வாங்க. சரிங்க பாட்டி. சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேன் பாட்டி. பார்த்து போயிட்டு வாங்க. சமத்து பிள்ளை, அதெல்லாம் அழமாட்டா, சமத்தா இருப்பா. சாருக்கு நெருக்கமானவங்க எல்லாம் வந்துட்டாங்களா சார்? வந்துகிட்டேன், வந்துட்டாங்க சார். சார், லேட் ஆயிடுச்சோ? இல்லம்மா, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. சார், அப்பாவும் அவரும் எப்படி இருக்காங்க? 2 பேருமே நல்லா இருக்காங்கம்மா, உள்ளதான் இருக்காங்க. போய் பார்க்கறனா பாருங்க, இன்னும் 5 நிமிஷத்துல ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருவோம். சார், நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க பேசிட்டீங்களா சார் உங்க ஃப்ரெண்டு கிட்ட? ஆமா சார், இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்தேன், இப்போதான் வெளியே வந்தேன். தைரியமா இருக்கார்ல? அதெல்லாம் தைரியமா தான் இருக்கான். சரிங்க சார். சரி. கடவுளே, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அப்பா நல்லபடியாக குணமாகணும். அதுக்கு மேலே அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீண்ட ஆயுசோட நல்லா இருக்கணும். நீங்கள் தான்ப்பா துணையாக இருக்கணும். அம்மாடி. அப்பா முழிக்க வச்சுட்டேனோ? இல்லடா, நான் தூங்கல, சும்மா தான் கண்ணை மூடிட்டு இருந்தேன். இப்பதான் அந்த ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, போட்டுட்டு அப்படியே படுத்திருந்தேன். நீ வருவேன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, வரலாங்கவும் செத்த சாஞ்சு கண்ணை மூடுவோன்னு சாஞ்சேன், வந்துட்டேன். சரிங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா? ஒரு பிரச்சனையும் இல்லடா, நல்லா இருக்கேன். அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? குட்டி பிள்ளை எப்படி இருக்கா? பாப்பா தூங்குறப்பா, அவரை இனிமே தான் போய் பார்க்கணும். இப்பதான் வந்ததும் உங்களை பார்க்க வந்தேன். சரிம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்தியோ? ஆமாப்பா. தைரியமா இருடா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீ போய் முதல்ல மாப்பிள்ளைய பாரு போ. இந்த போறேன்ப்பா. நைட்டு நல்லா தூங்குனியாடா? நான் கேட்கணும்ப்பா அதை. நைட்டு நல்லா தூங்குனீங்களா? நான் நல்லா தூங்குனேம்மா. உன் ஃப்ரெண்டு MK என் பக்கத்துல தான் தூங்குனாரு. அங்க ஒரு சோஃபா செட் போட்டிருக்காங்க பத்தியா, அங்கதான் படுத்திருந்தாரு. பேசுனேனாப்பா உங்ககிட்ட? அதெல்லாம் தம்பி நல்லா பேசுனது. பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், தைரியமா இருங்க, எல்லாம் சரியா போகும்னு சொன்னாரு. சரிப்பா. சரிம்மா, சரி, இப்ப வந்துருவாங்களாம் என்னை கூட்டிட்டு போறதுக்கு. அதுக்குள்ள நீ போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு ஓடு. சரிப்பா, பார்த்து இருந்துக்கோங்க என்னப்பா, நான் வெளியே தான் நிற்பேன். சரிம்மா, நான் தைரியமா தான் இருக்கேன், நீ தைரியமா இரு. போய் முதல்ல மாப்பிள்ளைய பாரு போ. இல்ல, ரொம்ப பயப்படுறா. எவ்வளவு தைரியமான பொண்ணு, ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பயப்படத்தான் செய்யறா. சார், எப்படி இருக்கீங்க? பாப்பா எங்க? பாப்பா வீட்டுல தூங்குறா சார். அவளை விட்டுட்டு நீங்க எதுக்கு வந்தீங்க? சார், மணி என்ன ஆகுது பாருங்க. இந்த நேரத்துல எப்படி பாப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வர முடியும்? அசந்து தூங்குறா சார். பாட்டி இருக்காங்க துணைக்கு, அவங்க தான் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, பாப்பா முழிச்சானே நான் ஃபோன் பண்றேன் வாங்கன்னு சொல்லி விட்டாங்க. அப்படியா? சரி. பயப்படாதீங்க, என்ன பயந்துகிட்டே இருக்காதீங்க பாப்பாவை நினைச்சு. அதெல்லாம் நாங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிடுவோம். இல்ல, ஆபரேஷனுக்கு முன்னாடி பாப்பாவை கொஞ்சம் பாத்துக்கலான்னு பார்த்தேன். அவ உங்களை இந்த நிலைமையில பார்த்தா பயப்படுவாள்ல? ஆமா, பயப்படுவா. நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுத்து அவ பார்த்ததே இல்ல. அதான் இந்த ஒரு வாரத்துக்கு எப்படியாவது நான் சமாளிக்கிறேன். நீங்க வேலையா வெளியூர் போயிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். உங்களால உட்கார முடிஞ்சதும் நீங்க பாப்பாவை பாருங்க, சரியா? சரி. என்ன? ஒண்ணும் இல்ல, இருங்க. ஏங்க, என்ன பண்றீங்க? என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ணல, கத்தாதீங்க. அப்படியே உங்களை ஒண்ணு நான் கற்பழிச்சிட மாட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் துண்ணூறு வச்சுக்கிறேன், இருங்க. அது என்கிட்ட கொடுத்தா நான் பாப்பேன்ல. ஏன் இப்ப நான் வச்சு விட்டா என்ன? அப்படியே உங்க கற்பு கெட்டு போயிருமா? இல்ல, தேவையில்லாம இந்த டச் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வந்தேன். அதான், இவர் பெரிய கற்பு கரசே. நாங்க தேவையில்லாம இவர் மேல கைய வச்சு இவர் கற்ப சூறையாட போறோம். பேசாம இருப்பார்ல. ஆனா நான் உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. எப்படா இவங்கிட்ட சண்டை போடலான்னு தான் காத்துக்கிட்டு இருப்பீங்க போல. ஆமா, அப்படி நல்ல எண்ணம் இருக்கிறதுனாலதான் கோயிலுக்கு போய் உங்களுக்காக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அந்த 90 வச்சு விடுறதுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க.
சரி இப்போ எதுக்கு படுத்திருக்கீங்க? எந்திச்சு உட்கார வேண்டியதானே? எனக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. என்னத்துக்கு பயமா இருக்கு? நல்லா தனங்க இருக்கீங்க. இப்போ ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்திருந்தா சரிங்களா? இப்போ எதுக்கு படுத்திருக்கீங்க? அது இந்த இந்த ஆபரேஷன் ட்ரெஸ் இருக்குல்ல, இது முழங்கால் வரைக்கும் தான் இருக்கு. உட்காந்தா அது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, அதான் படுத்துட்டேன். படுத்துட்டு போர்வையை மூடிக்கிட்டா நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அதானே? ஆமா. அதான் வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும், அது ஞாபகம் இருக்கட்டும். எதுக்கு? என் மாப்பிள்ள பாப்பான். அவர் எத்தனை நாளைக்கு பார்ப்பாரு? அவர் வேலையை பார்க்க போக வேண்டாம்? நான் தான் பொண்டாட்டி, நான் தான் பார்க்கணும். இங்கேரு அப்படி எதுவும் உரிமை எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே டிவோர்ஸ் தான். ரெண்டாவது டிவோர்ஸா? சரி, அப்போ பாப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு அப்படியே என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு பார்க்காதீங்க, என்ன கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. ஆத்தாடி ரொம்ப தான். ஆமா ரொம்ப தான். நல்லா இப்படி பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல எல்லாம் உரசிக்கிட்டு நின்னதே இல்லை, என் பக்கத்துலயும் அப்படிலாம் யாரும் உரசிக்கிட்டு நின்னதும் இல்லை. அப்படிங்களா சார்? அப்புறம் எப்படி பிள்ளை பத்தீங்க? அது பத்தேன், வாங்க பேசாம வெளியே. சரி போறேன். பயப்படாம தைரியமா இருங்க, என்ன டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம மைண்டை கண்ட்ரோலா நார்மலா வச்சுக்கோங்க. அது நீங்க வெளியே போனாலே நான் நார்மலா தான் இருப்பேன், போங்க. சரி போறேன், வெளியே இருக்கேன். என் பிள்ளை பத்திரம். பத்திரமா தான் இருக்கா, பத்திரமா தான் இருக்கா. குட்டி தூங்குறியாடா? அப்பாவை பார்க்க வருவேன்னு நினைச்சேன். சரி நல்லா தூங்கு, அப்புறமா பாத்துக்கலாம். மேடம் வர்றாங்க. என்ன அரசி பார்த்தாச்சா? பார்த்துட்டேன் சார். சார் அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர் மேம் வந்துட்டாங்க, நான் உள்ள போறேன். என்ன சார்? சரிங்க சார். மேம் நம்பிக்கையோட இருங்க. ஓகே சார். எம்கே, நீ இன்னும் குளிக்கலையா? நேத்து போட்ட அதே ட்ரெஸ் போட்டிருக்க. இல்ல, எனக்கு இங்க குளிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, நான் வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கிறேன். ஆபரேஷன் முடிஞ்சதும் கிளம்புறேன். சரி சார். உங்களுக்கு வசதியா இருந்ததா? இங்க எல்லா வசதியும் இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்க ஒரு 2 நாள் இருக்கேன் சார், மாத்தி மாத்தி இருந்துக்குவோம். சரி, நீங்க இங்க இருக்கிற அன்னைக்கு பாப்பாவை நான் வச்சுக்கிறேன், எனக்கு பாப்பாவை வச்சுக்கிட்டு பழக்கம் இருக்கு. சரிங்க சார். இந்த வராருல இவர் தான் ஆபரேஷன் பண்ற டாக்டர்னு நினைக்கிறேன். நம்ம ஊரா பெங்களூரா ப்ரோ? சென்னை தான், இதை முடிச்சுட்டு அப்படியே பெங்களூர் கிளம்புறாராம், அங்க ஒரு ஆபரேஷன் இருக்கான். ஓ சரி சரி. ஏன் இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தானே, இங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்னாச்சு? இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தார்ல, அவரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸா, அவர் தான் வர சொல்லி இருக்காரு இவரை. ஓ ஓகே ஓகே. அரசி நீங்க அங்க போய் உட்காருங்கம்மா, எப்படியும் டைம் ஆகும். கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன் சார். அந்த பக்கமே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிருவாங்களோ, அவங்கள இங்கிட்டு வர மாட்டாங்களோ? உள்ள கூடிய லிஃப்ட் இருக்குமா, அப்படியே கூட்டிட்டு போயிருவாங்க. சரிங்க சார். சரி. அம்மா உங்க பேர் என்னம்மா? நானா சார்? வெண்ணிலா. சரி சரி. இனிமேல் திரும்ப உங்க ஊருக்கு போறப்பல ஐடியா இல்லையோ? சென்னையில தான் செட்டில் ஆக போறீங்களோ?